அடுத்த செக்மெண்ட் செடான்ல ஒரு லோ பட்ஜெட் பார்க்கணும் கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னா ஹோண்டா சிட்டி பார்க்கலாங்க. அதில் போலோ ஆட்டோமேட்டிக் போலோ ஜிடிங்க. இது வந்து 2018 மாடல். பெட்ரோலு ஒரே ஓனரு 40,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. இது வந்து ப்ரீஸா ZDI ப்ளஸ்ஸுங்க டாப் மாடலு டீசல் ஆட்டோமேட்டிக். ஆல்டோ 800 LXI இது வந்து பார்த்தீங்கன்னா 2017 மாடலு பெட்ரோல் வேரியண்ட்டு ஒரே ஓனரு வெறுமே 18,500 கிலோமீட்டர் தான் ரன் ஆயிருக்குங்க இப்போ வரைக்குமே. மாருதியில் இது ரிட்ஸ் VXI வேரியண்ட்டுங்க 2014 மாடல். இது ஒரே ஓனரு 40,000 கிலோமீட்டர் தான் ரன் ஆயிருக்கு. மோஸ்ட் ஆஃப் த வெஹிக்கிள் நான் இப்போ காட்டினது எல்லாமே நம்மளுக்கு லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2017 மாடல் லாஞ்சிடியூட் செக்மெண்ட்டுங்க டாப் மாடல். இது 2013 திருப்பூர் ரெஜிஸ்ட்ரேஷனு. இது வந்து சிங்கிள் ஓனர் வெறுமே 13,000 கிலோமீட்டர் தான் இப்போ வரைக்குமே ஓடி இருக்கு. நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு புது வண்டி மாதிரி ஓட்டுற ஒரு ஃபீல் தான் கொடுக்கணுமே தவிர எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு செலவு வச்சுச்சுன்னா என்னடா போய் நம்ம இப்படி எடுத்துட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடாதுங்க. மேடம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன் சங்கர், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்க மேடம். நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக மீட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஆமாம், இப்போ தான் மேலே ரீசெண்டாக வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணோம். உங்களை பார்த்துன்னு நினைப்பாங்க என்ன மேடம் வந்துட்டு புது இடத்துலேருந்து பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி யோசிப்பாங்க. நீங்களே சொல்லிடுங்க அந்த நல்ல விஷயத்த. ஸோ நம்ம சாமி கார்ஸ் வந்து ராம்நகரில் வந்துட்டு சிச்சுவேட்டட் ஆகிருக்கு. நம்மளோட மெயின் பிரான்ச்சே அங்கே தான். ஸோ நம்மளோட ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் நிறைய இருக்கிறதுனால நிறைய கஸ்டமர்ஸ் சின்ன பட்ஜெட் வண்டிகளும் கேட்கறதுனால நம்ம சொந்த இடம் தான் இந்த மண்டபம். லக்ஷ்மி நாராயணா கல்யாண மண்டபம் மேட்டுப்பாளையம் மெயின் ரோடில் அமைஞ்சிருக்கு. இது வந்து லேண்ட்மார்க் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீவத்சா கார்டன் பக்கத்துலங்க. பஸ் ஸ்டாப்புன்னு சொன்ன போனால் வெள்ளக்கிணறு பிரிவு வேணுகோபால் ஹாஸ்பிட்டல்னு சொல்லலாம். ஸோ டெக்ஸ்மோக்கோ ஆப்போசிட்டில் தான் நம்ம மண்டபம் வந்து மெயின் ரோட்லேயே இருக்குது. அதனால் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்காது. ஸோ நம்ம மண்டபத்துலேயும் வந்து கஸ்டமர்ஸோட இதுக்காக வந்து அவங்களோட வசதிக்காக நம்ம இங்கேயும் வண்டிகள் வந்து பார்க் பண்ணியிருக்கோம். இனிமேல் எப்பவுமே இங்கே செயல்படும். ஸோ இப்போது இந்த மேட்டுப்பாளையம் ரோடுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கார் டீலிங் ஆஃபீஸ் அப்படிங்கிறது ரொம்ப குறைவு தான். மேட்டுப்பாளையம் வரைக்கும் ஊட்டி வரைக்குமே எடுத்துட்டாலே 1-2 ஆஃபீஸுங்க தான் நம்ம பார்க்க முடியும், நிறையா இருக்காது. ஸோ எல்லாருமே வந்து நிறையா மேட்டுப்பாளையத்துலேருந்து வர கஸ்டமர், ஊட்டியிலேருந்து வர்றது, சிறுமுகை இந்த மாதிரி லொக்கேஷன்லேருந்து வர்றதுக்கு எல்லாருமே ரொம்ப மேடம் அங்கே வரணுமா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்காகன்னு மட்டும் இல்லை, இது நிறைய இடத்துல வந்து இது ஷார்ட்கட் சத்தியமங்கலத்துலேருந்து வரவங்களுக்கு இது வந்து பக்கமாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்மளோட இடமே இருக்கிறப்ப நம்ம ஏன் போய் இன்னொரு இடம் தேடணுன்ட்டு நம்ம இடத்துலையே நம்ம வந்து இன்றைக்கி இந்த வாட்டி கார் பார்க் பண்ணியாச்சு. ஸோ கண்டிப்பாக இங்கேயும் வந்து சாமி கார் செயல்படும். இங்கேயும் ஒரு 50 வண்டி நிற்கிதுங்க. 1,000 ரூபா பட்ஜெட்லேருந்து இருக்குங்க. முதல் வாட்டி சாமி கார்ஸ் வந்து 1,000 ரூபா பட்ஜெட்ல இருந்து இருக்குன்னு சொல்றது அதிசயமா இருக்கு இல்லையா? 1,000 ரூபா பட்ஜெட்ல இருந்து 1 ரூபா பட்ஜெட்ல இருந்தே இருக்குங்க. ரைட், சரிங்க. அப்படியே ஸ்டாக்லாம் ஒண்ணா பார்க்க ஆரம்பிச்சலாம். கண்டிப்பா பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் வண்டி நீங்க கேட்ட மாதிரி சாமி கார்ஸ்ல முதல்ல வந்து ஒரு லோ பட்ஜெட் வண்டி நான் சொல்றேன். ஸோ இது வண்டி வந்து லோ பட்ஜெட்லன்னு எடுத்துக்கிட்டா நான் என்ன பாசிட்டிவ் நெகட்டிவிட்டி எல்லாத்தையுமே நான் சொல்லிடுறேன். லோ பட்ஜெட்ல கண்டிப்பா வண்டி இருக்குங்க, அதுக்கான குவாலிட்டி தான் இருக்கும். இது நம்ம வண்டி கிடையாது, நம்ம கஸ்டமர்ஸ் வண்டி பார்க் அண்ட் சேலுக்கும் போட்டிருக்கோங்க, டீலர்ஸ் வண்டியும் இருக்கும். ஸோ அதனால் வந்து வண்டி பார்த்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு வாட்டிக்கு 4 வாட்டி செக் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சேவ்ரலெட் ஸ்பார்க்குன்னுங்க. இது வந்து 2009 மாடல் பெட்ரோல் வேரியண்ட்டு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனரில் இருக்குது. இது வெறுமே 88,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்கு. இதோட பட்ஜெட் கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,60,000 சொல்கிறாங்க. இதிலேருந்து கண்டிப்பாக நெகோஷியபிள் வருங்க. இது வந்து FC கரண்ட்ல இருக்கு, தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸும் லைவ்ல இருக்குங்க. 1,60,000 சொல்லியிருக்கோங்க. இதுலேருந்து ஒரு சின்ன நெகோஷியபிள் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்குங்க. அடுத்த செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்டோங்க. ஆல்டோ 800 LXI. இது வந்து பார்த்தீங்கன்னா 2017 மாடலு பெட்ரோல் வேரியண்ட்டு, ஒரே ஓனரு. இதில் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் இருக்குங்க. 95,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு. இது வந்து சர்வீஸ் ரெக்கார்டுங்க. இது வரைக்கும் வந்து எல்லாமே கம்பெனியில் தான் நமக்கு சர்வீஸ் ஆயிருக்கு. இதோட பட்ஜெட் கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,4 ரூபா கேட்குறாங்க. 3,25,000 கேட்குறாங்க. இதுலேருந்து கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு நெகோஷியபிள் நம்மளுக்கு கிடைக்குங்க. லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷனுங்க. அடுத்த செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஹோண்டாய் பிரியோ. இது வந்து நிறைய பேர் ரொம்ப லைக் பண்ணுற ஒரு வெஹிக்கிள். அது வந்து இது மேனுவல். இது வந்து 2015 மாடலுங்க. VX 1.2 லிட்டர் என்ஜின்ங்க, மேனுவல். பெட்ரோலு ஒரே ஓனரு, 40,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. இதோட பட்ஜெட் கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5 lakhs கேட்குறாங்க. இதில் ஃபுல் இன்சூரன்ஸ் இருக்குது. இதிலேருந்து ஒரு சின்ன நெகோஷியபிள் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்குங்க. ஃபேன்சி நம்பர். காம்பேக்டான வெஹிக்கிள்ங்க, ரொம்ப சின்னது. டிராஃபிக் கூட்டுறதுக்கு லேடிஸ்க்கெல்லாம் வந்து ரொம்பவுமே காம்பேக்டாக இருக்கும்.
ஸோ இது வந்து பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க ஷேப் வைஸ் எல்லாமே. ஸோ அதனால வந்து நம்ம இந்த வெஹிக்கிள் வந்துட்டு கண்டிப்பாக இது பண்ணலாங்க. முக்கியமாக வந்துட்டு கிலோமீட்டர்ஸ் ரொம்ப கம்மி தான், 40,000 கிலோமீட்டர்ஸ் தான். ஆமாங்க. அடுத்த செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா பெரிய செக்மெண்ட் தாங்க. என்னடா சின்ன செக்மெண்ட் சொல்லிட்டு திடீர்னு எல்லா செக்மெண்ட்டும் இருக்குது. ஸோ எல்லா வண்டியுமே நான் அப்படியே லைனாக உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்கோடா ஸ்லேவியா. இது வந்து பார்த்தீங்கன்னா 2023 மாடலுங்க, பெட்ரோல் ஆட்டோமேட்டிக். இது ஒரே ஓனரு. இது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 20,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க. இதில் இன்சூரன்ஸ் இல்லை. இதோட பட்ஜெட் கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 18 lakhs கேட்குறாங்க. இதிலேருந்து கண்டிப்பாக நம்மளுக்கு நெகோஷியபிள் வருங்க. அடுத்த செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீஸா, ஆல் டைம் ஃபேவரேட் வெஹிக்கிள்னு சொல்லலாம் மாருதியில். ப்ரீஸாலாம் இப்போவுமே கேட்டுட்ருக்காங்க. எர்டிகா, ப்ரீஸா இதெல்லாமே கொஞ்சம் டிமாண்டபிளான வெஹிக்கிள். அதில் இந்த 2018 தான் வந்து நம்மளுக்கு டீசல் ஸ்டாப் ஆச்சுங்க. அந்த டைம் இது லாஸ்ட்டாக வந்த மாடல். இது வந்து ப்ரீஸா ZDI ப்ளஸ்ஸுங்க, டாப் மாடலு, டீசல் ஆட்டோமேட்டிக்கு. இது வந்து 2018 மாடல், ஒரே ஓனருங்க. இது வந்து வெறும் 33,000 கிலோமீட்டர்ஸ் தான் ரன் ஆயிருக்கு. இதோட பட்ஜெட் கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1075 வருது. இதிலேருந்து ஒரு சின்ன நெகோஷியபிள் கிடைக்குங்க. இது வந்து கோயம்புத்தூர் வண்டி, அதுலேயும் ஃபேன்சி நம்பரும் கூட. ஆமாங்க. 1155 லோன் போகிற மாதிரி தான் மேக்ஸிமம் எவ்வளோ கிடைக்கும்? ஃபுல் லோன் கிடைக்குங்க. ப்ரொஃபைல் நீட்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக 80 to 90% நம்மளுக்கு 100% கிடைக்குங்க. ஏன்னா கிலோமீட்டர் ரொம்ப கம்மியாக ஓடி இருக்கு. அதுலேயும் ப்ரீஸால ஆட்டோமேட்டிக் செக்மெண்ட் டாப் மாடல் கிடைக்கிறது இன்னும் அபூர்வங்க. டீசல். ஆமாங்க, டீசல் ஆட்டோமேட்டிக். அடுத்த செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஆல் டைம் ஃபேவரேட், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ஆல் டைம் ஃபேவரேட் வெஹிக்கிள்னா போலோ. அதில் போலோ ஆட்டோமேட்டிக், போலோ GTங்க. இது வந்து 2018 மாடல். இது பெட்ரோல் ஆட்டோமேட்டிக். இது 1.2 லிட்டரு. இது வந்து 54,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குங்க. இது செகண்ட் ஓனரில் இருக்கு. இதோட பட்ஜெட் கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 9 lakhs கேட்குறாங்க கஸ்டமர். இதிலேருந்து கண்டிப்பாக ஒரு நெகோஷியபிள் வரும். வண்டி வந்து மாடிஃபை பண்ணியிருக்காங்க அவரோட டேஸ்ட்டுக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த வெஹிக்கிள் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்தாங்கன்னா எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. அவங்களோட டேஸ்ட்டுக்கு அவரே மாடிஃபை பண்ணி வச்சுருக்காரு. நீட்டாக இருக்குங்க வண்டி. அடுத்த செக்மெண்ட் செடானில் ஒரு லோ பட்ஜெட் பார்க்கணும், கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னா ஹோண்டா சிட்டி பார்க்கலாங்க. ஹோண்டானாலே கண்டிப்பாக இந்த ஹோண்டா செக்மெண்ட்னாலே எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு செக்மெண்ட்டு. அதில் வந்து இது பார்த்தீங்கன்னா இது 2009 மாடலுங்க, எஸ் வேரியண்ட்டு, மேனுவல், பெட்ரோலுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனரில் இருக்குது. இது 1,52,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. அப் டு டேட் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. இதில் எந்த ஒரு சின்ன ஒரு கீரல் கூட இல்லை, ரீபெயிண்டிங் இல்லை, அவ்வளோ வண்டி தெளிவாக இருக்குது. இதில் இன்சூரன்ஸு ஃபுல் இன்சூரன்ஸ் இருக்குது. இது வந்து 4,40,000 கோட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இதிலேருந்து ஒரு நல்ல நெகோஷியபிள், நம்மளுக்கு ரீசனபிளான நெகோஷியபிள் கிடைக்குங்க. அடுத்த செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஜீப் காம்பஸ். இது ஃபேன்சி நம்பருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2017 மாடல், லாஞ்சிடியூட் செக்மெண்ட்டுங்க. அதாவது லாஞ்சிடியூடுக்கு அப்புறம் லிமிடெட் ப்ளஸ்ன்னு வந்திருக்குங்க. அதில் அந்த டைமில் வந்து பார்த்தது இதுதான் டாப் மாடலுங்க. இது வந்து வெறும் சிங்கிள் ஓனர், வெறும் 67,000 கிலோமீட்டர்ஸ் தான் ரன் ஆயிருக்குங்க. இதோட பட்ஜெட் கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1480 வருதுங்க. இதிலேருந்து கண்டிப்பாக ஒரு சின்ன நெகோஷியபிள் நம்மளுக்கு கிடைக்குங்க. இது சேலம் ரெஜிஸ்ட்ரேஷன் நினைக்கிறேன். ஆமாங்க, சேலம் ரெஜிஸ்ட்ரேஷன், ஃபேன்சி நம்பருங்க. அடுத்த செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 7 சீட்டர் வெஹிக்கிள் என்னோட பட்ஜெட்டுக்குள்ளே எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வெஹிக்கிள் வந்து சூப்பராக பொருந்துங்க. இது மஹிந்திரா மரோசாவோடது. மராசா வந்து பார்த்தீங்கன்னா 7 சீட்டர். இது M2 மாடலுங்க. இது 2018 மாடல், ஒரே ஓனருங்க. 1,07,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. அப் டு டேட் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. இதில் இன்சூரன்ஸ் இல்லை. இதோட பட்ஜெட் கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 975 வருது. இதிலேருந்து கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு நெகோஷியபிள் கிடைக்குங்க. இதுவுமே கோயம்புத்தூர் வண்டி தான். ஆமாங்க, மேக்ஸ் டு மேக்ஸ் நம்ம வந்து கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் வச்சுருக்கோங்க. ரெக்கார்ட் பார்த்து தான் எடுத்திருக்கோம். ஸோ வண்டியில் எந்த தப்பும் வராதுங்க. இப்போ 7 சீட்டர் வந்து கேட்குறவங்க நிறைய பேர் வந்து மேடம் 10 lakhsக்குள்ளே இல்லையா, இல்லை 7 lakhsக்கு இருக்கா, அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. ஸோ லேட்டஸ்ட் மாடல் ஒரு 10 lakhsக்குள்ளே ஒரு 7 சீட்டர் வெஹிக்கிள் கிடைக்குதுன்னா பெரிய விஷயம் இல்லைங்களா. கேபின் ஸ்பேசஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க மற்றதுக்கு விட. ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் இந்த வண்டி. 975 கோட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இதுக்கு ஒரு நெகோஷியபிள் கொடுக்கலாங்க. அடுத்தது எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச செக்மெண்ட்னா கியானாலே இப்போ எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்குது. அதுலேயும் வந்து இது GT லைன், அதாவது டீசல் ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிறது வந்து ரொம்ப எல்லாம் விரும்பி எடுக்கிற ஒரு வெஹிக்கிள். அதில் வந்து இது பார்த்தீங்கன்னா கியா ஷெல்டோஸு 1.5 லிட்டருங்க. இது GT X+ வேரியண்ட்டுங்க. இது 2020 மாடலு, ஒரே ஓனரு, வெறும் 69,000 கிலோமீட்டர் தான் ரன் ஆயிருக்குங்க. இதோட பட்ஜெட் கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 15,90,000 வருதுங்க. இதில் ஃபுல் இன்சூரன்ஸ் இருக்குது, அப் டு டேட் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட். இப்போ தான் ரீசெண்டாக சர்வீஸ் பண்ணி கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க கஸ்டமர். ஸோ இது வந்து எடுக்கிறவங்களுக்கு உண்மையிலுமே இது பயங்கர லக்குங்க. ஆன் ரோட் ப்ரைஸே நியர்லி வந்து 28 பக்கம் வருங்க. ஸோ அதில் வந்து இந்த GT லைன் ஆட்டோமேட்டிக் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக டீசல் ஆட்டோமேட்டிக் இந்த வண்டி போகலாங்க. அடுத்த செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஹோண்டா WRV. WRVனாலே எல்லாரும் ரொம்ப விரும்பி எடுக்கிற ஒரு வெஹிக்கிள்.
ஈஸியாக சீக்கிரமாக கிடைக்கிறதில்ல. இது டாப் மாடலுங்க, சன்ரூஃபோட வர்ற டாப் மாடலு. இது வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் 1.5 VXங்க டாப் மாடல். இது மேனுவலுங்க, ஆட்டோமேட்டிக் கிடையாது, மேனுவல் டீசல். 2020 மாடல். இது சிங்கிள் ஓனர், வெறுமே 39,000 கிலோமீட்டர்ஸ் தான் ரன் ஆயிருக்கு. இதோட பட்ஜெட் கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 1050 வருதுங்க. இதில் இன்சூரன்ஸ் இல்லை, போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரேட் நெகோஷியேட் பண்ணிக்கலாங்க. இந்த ரேட்ல இருந்தும் கண்டிப்பாக நம்மளுக்கு நெகோஷியேட் ஆகும். அப் டு டேட் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு உள்ள இன்டீரியர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மென்ட் நியூ வெஹிக்கிள் மாதிரி இருக்குங்க. ஸோ அடுத்த செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கோடா ரேப்பிடுனாலும் ஒரு என்ன சொல்கிறதுங்க, ரொம்ப விரும்பி எடுக்கிற ஒரு செக்மெண்ட். இப்போது ரேப்பிடு, வென்டோ இது இன்னுமே கேட்டுட்டு நிறைய பேர் வராங்க. ஸோ அதில் வந்து மக்களுக்காக நம்ம வந்து புதுசாக ஒரு வண்டி கொடுத்துடலாம் ஒரு லோ பட்ஜெட்டில். இது வந்து ஸ்கோடா ரேப்பிட் 1.6 TDI எலிகண்ட்டுங்கிறது டாப் மாடல், அதுக்கு ஆம்பியண்ட்டுங்கிறது மிட் வேரியண்ட்டுங்க. ஸோ அதுலேயே வந்து இது ரொம்ப டாப் மாடல். அலாவில் ஏர்பேக், ABS எல்லாமே வந்துடும், க்ரூஸ் கண்ட்ரோல்லேருந்து எல்லாமே வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா 2014 மாடலு, ஒரே ஓனரு, உங்களுக்கு 62,000 ஓடி இருக்குங்க. இதோட பட்ஜெட் கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 725 வருது. இதிலிருந்து கண்டிப்பாக ஒரு நெகோஷியபிள் வரும். மேடம் என்னங்க மேடம் 2012 மாடல் 5 ரூபாய்க்கெல்லாம் கொடுத்துட்ருக்காங்கன்னு சொல்லுவீங்க. கண்டிப்பாக கிடைக்குங்க. அது ஆம்பியன்ட் வேரியண்ட்டு, பேஸ் வேரியண்ட். இது எலிகண்ட் டாப் வேரியண்ட், திரும்ப மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இது அதுவும் இல்லாமல் இது நம்மளுக்கு கோயம்புத்தூர் வண்டி, லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன். மோஸ்ட் ஆஃப் த வெஹிக்கிள் நான் இப்போ காட்டினது எல்லாமே நம்மளுக்கு லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் தாங்க. இப்போல்லாம் ரேப்பிட் வந்து 1 lakh கிலோமீட்டருக்கு மேலே ஓடின வண்டி தான் நம்ம பார்க்க முடியுது மார்க்கெட்டில். அதில் வந்து இது வெறுமே, அதாவது 50% இது கூட இல்லைங்க ஓட்டுனது. 62,000 கிலோமீட்டர்ஸ் தான் ரன் பண்ணியிருக்காங்க. அப் டு டேட் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க. அடுத்த செக்மெண்ட்டுங்க. ஸோ இந்த வெஹிக்கிள் வந்து நிறைய பேர் என்கிட்ட என்கொயரியில் கேட்டிருக்காங்க, வென்டோ பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இப்போ தான் நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஒரு தெளிவான ஒரு வண்டி வந்திருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வென்டோ 1.2 ஹைலைனுங்க, டாப் மாடலு. இது 2015 மாடலு, ஒரே ஓனர், 68,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க. இதோட பட்ஜெட் கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 675 வருது. இது பெட்ரோல் ஆட்டோமேட்டிக்குங்க. இன்சூரன்ஸு ஃபுல் இன்சூரன்ஸ் லைவில் இருக்குங்க. ஸோ வண்டி எடுத்தால் எந்த செலவும் இல்லை, அப் டு டேட் எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க. எடுத்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஓட்ட வேண்டியது தாங்க. கார்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப செலக்டிவாக எடுத்து வச்சுருக்கீங்க. வந்து பார்த்தாங்க அப்படின்னா மற்ற இடத்துக்கு போய் பார்க்கறதுக்கும் நம்மகிட்ட வந்து பார்க்கறதுக்கும் அந்த குவாலிட்டியில் டெஃபினட்டாக வந்து டிஃப்ரெண்ட். சார் நம்ம சாமி கார்ஸ் எப்பவுமே, நான் அன்னையிலேருந்து அதுதான் சொல்லிட்டு இருக்கேன், நம்ம அந்த பிரான்ச்லேயே நிறைய தான் சொல்லிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நம்ம கிட்ட இருக்கிற வெஹிக்கிளுக்கு வந்துட்டு 100% குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம். இது எங்கே போனீங்கனாலும், இப்போ நான் வந்து ஒரு ஆல்டோனா ஒரு 10 வண்டி வச்சிருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து பிரியோனா அதில் ஒரு 10 வண்டி வச்சுருக்கலாம். நம்ம அந்த மாதிரி இல்லை. ஸோ எல்லாமே செலக்டிவாக ஒரு வண்டி தான் இருக்கும். ஆனால் ஏன் எப்படின்னா நம்ம தெளிவாக இருக்கிற வண்டி தான் எடுத்து நிப்பாட்டுறோம். ஸோ வண்டி பார்த்தா உங்களுக்கு பிடிக்கணும், எனக்கு மேலும் நீங்கள் திரும்பவும் என்னோட ஆஃபீஸ்க்கு வரணுங்கிறது தான். என்னடா ஒரு வாட்டி நான் வியாபாரம் பண்ண போதும்னு நினச்சி நான் பண்ணுறது இல்லைங்க நம்ம. ஸோ கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு தெளிவான வண்டி கொடுத்துட்டோம், கஸ்டமர் ஒரு நல்ல ஒரு இது சொல்லிட்டு போனாங்கன்னா எங்களுக்கு அது ஒரு பிளெஸிங்ஸுங்க. அவ்வளோதாங்க. நீங்கள் ப்ரைஸிங் ஜாஸ்திங்கிறது ஒரு பொருளை எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் எல்லா விதமான விலைகளும் இருக்கும் சார். நீங்கள் தள்ளுவண்டி கடையில் சாப்பிட்ற தோசைக்கும் அன்னபூர்ணாவில் சாப்பிட்ற தோசையும் எல்லாம் ஒன்று தான், ஒரே மாவில் தான் செய்கிறாங்க. கரெக்டா இல்லைங்களா? இல்ல நான் சொல்றேன், ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். தள்ளுவண்டியில போனா அவ்வளவு டேஸ்டியா இருக்குன்னு சொல்ல, அதே டேஸ்ட் தான் அங்கேயும் இருக்குங்க, அதே மாவுல தான் செய்யறாங்க. பட் நம்ம போய் அந்த ஒரு பாஷா உட்காந்து நம்ம சாப்பிடணும், அதுக்கான அமௌண்ட் நம்ம பே பண்ணிட்டு தான் வரும் இல்லைங்களா? குவாலிட்டி வயிறு எந்த தொந்தரவும் பண்ணாது. அதுதான் சார் மெயின். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வண்டி எல்லா இடத்துலயும் வாங்கிட்டு போய், இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேங்க. மேடம் எனக்கு இதே வண்டி வந்து எனக்கு 5 ரூபாய்க்கு கிடைக்குது, 4 ரூபாய்க்கு கிடைக்குது, தாராளமா நீங்க எடுத்துக்கோங்க சார், நான் கம்பல்லே பண்ண மாட்டேன். எடுத்துட்டு போய் எத்தனையோ கஸ்டமர் வந்து எனக்கு செலவு வச்சிருச்சுன்னு சொல்லி திரும்ப என்கிட்ட வந்து என்கிட்ட அந்த வண்டியை வித்துட்டு வாங்கின கஸ்டமர்ஸும் உண்டுங்க. ஸோ அதனால நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வண்டியை எடுத்துட்டு போனா எந்த பிரச்சனையும் இல்லாம ஒரு புது வண்டி மாதிரி ஓட்டுற ஒரு ஃபீல் தான் கொடுக்கணுமே தவிர, எடுத்துட்டு போய் உங்களுக்கு செலவு வச்சுச்சுன்னா என்னடா போய் நம்ம இப்படி எடுத்துட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடாதுங்க. நான் வண்டி வரப்பவே என்ன இருக்கு இல்லைங்கிறது டிரான்ஸ்பேரண்டா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஒரு வாட்டிக்கு 4 வாட்டி வண்டி செக் பண்ணி உங்களுக்கு திருப்தி இருந்தால் மட்டுமே எனக்கு வந்து அட்வான்ஸ் பண்ணினா போதுமானதுங்க. நீங்க ஒரு இடம் இல்லை 10 இடம் கூட பார்த்துட்டு கூட நீங்க என்கிட்ட வந்து வண்டி எடுக்கலாங்க, தப்பே வராதுங்க. ஸோ இந்த ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 30 இயர்ஸ்க்கு மேலே எங்கள் சார் வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்காருங்க. இன்றைக்கும் அவர் வந்து எங்களுக்கு, அதாவது ஆஸ் அ ஸ்டாஃபாக எங்களுக்கு எல்லாத்துக்கும் அவர் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் வந்து, எல்லாருமே ஒரு ட்ரீம்னு வச்சு தான் ஒரு சின்ன பட்ஜெட்டில் கார் எடுக்கிறதுனால அவங்களுக்கு அது ட்ரீம் காராக இருக்கும். அதை எடுத்துகிட்டு போகிறவங்க மன நிறைவோடு எடுத்துகிட்டு போகணும், எந்த விதமான ஒரு சங்கடங்களும் இல்லாமல் எடுத்துகிட்டு போகணும்னு நினைப்பாருங்க.
அப்படி நம்ம வந்து அடிப்பட்ட வண்டியோ இல்லை வந்து ரொம்ப மோசமாக இருக்கிற வண்டி விற்று அதில் வர்ற ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு வேண்டவே அதனால அவர் ₹1,00,00,000 வந்தாலும் வேண்டான்னு சொல்கிற ஒரு ஆளுங்க. நல்ல விஷயம். ஸோ இன்றைக்கும் அப்படிதாங்க, எங்ககிட்ட குவாலிட்டியாக இருக்கா வண்டியை பார்த்து வீங்க, இல்லைன்னா வேண்டான்னு தான் சொல்லுவாருங்க. ஸோ அதனால் வந்து அந்த ஒரு விஷயத்தில் நாங்கள் என்றைக்குமே காம்ப்ரமைஸ் பண்ணுறதில்ல. ஸோ கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கறதுக்கான விலைக்கு அதுக்கான தரம் கண்டிப்பாக இருக்குங்க. அடுத்த செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டிங்க. இது 1.5 லிட்டர் வி வேரியண்ட்டுங்க, டாப் மாடல். இது 2013 திருப்பூர் ரிஜிஸ்ட்ரேஷனு. இது வந்து சிங்கிள் ஓனர், வெறுமே 13,000 கிலோமீட்டர் தான் இப்போ வரைக்குமே ஓடி இருக்கு. ஃபுல் இன்சூரன்ஸ் இருக்குது. இதோட பட்ஜெட் கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 685 வருது. கண்டிப்பாக இதிலேருந்து ஒரு சின்ன நெகோஷியபிள் நம்மளுக்கு வருங்க. வெறும் 13,000 கிலோமீட்டர் அப்படின்றது கண்டிப்பாக அது ஷாக்கிங்காக தான் இருக்கும். ஷாக்கிங்காக தான் இருக்கும். நீங்கள் இப்போ வரைக்கும் கம்பெனி சர்வீஸ் வண்டி ஓடினாலும் ஓடாட்டாலும் பண்ணி வச்சிருக்காரு. நீங்கள் வேணாலும் ஷோரூம்க்கே கொண்டு போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாங்க. ஸோ ஜென்யூனாக தான் இருக்கும். கிலோமீட்டர் ஜென்யூன், ரொம்ப ஜென்யூனுங்க. இல்லைனா இவ்வளோ பகிரங்கமாக நம்மளால சொல்ல முடியாது சார். அடுத்த செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா இனோவா கிறிஸ்டா, எல்லாத்துக்குமே ரொம்ப விரும்புகிற ஒரு வெஹிக்கிள்ங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2018 மாடலு. இது 2.8Z ஆட்டோமேட்டிக்குங்க. ஒரே ஓனரு, வெறுமே 18,500 கிலோமீட்டர் தான் ரன் ஆயிருக்குங்க இப்போ வரைக்குமே. 8 இன்ஜின் ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ 8Zனாலே டாப் மாடலு. என்ஜின் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஃபுல் இன்சூரன்ஸ் இருக்குது. இதோட பட்ஜெட் கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2850 வருதுங்க. கண்டிப்பாக இதிலேருந்து ஒரு ரீசனபிளான நெகோஷியபிள் வரும். வண்டி அவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நார்மலாக இப்போ கிறிஸ்டாவில் வந்து ஆட்டோமேட்டிக் ஸ்டாப் ஆகிடுச்சுங்க, மேனுவல் மட்டும்தான் வந்துட்டுருக்கு. அதுவும் 4 இன்ஜின் மட்டும்தான் வந்துட்டுருக்கு. 8 இன்ஜின், ஆமாம் இது 2.8னால 8 இன்ஜினுக்கு நிறைய கிரேசஸ் நிறைய பேர்த்துக்கிட்ட இருக்குங்க. ஆட்டோமேட்டிக் 8 இன்ஜின் கிடைக்கிறதும் இல்லை, கொஞ்சம் டிமாண்டபிள்ங்க. அதுலேயும் இன்னோவாவுக்கு இந்த கிலோமீட்டர், அதாவது 13,000 கிலோமீட்டருங்களா? 18,500 ஓடி இருக்குங்க. 18,000 தான் ஓடி இருக்கு. ரொம்ப ரொம்ப குழந்தைத்தனமான கிலோமீட்டர் இந்த வண்டிக்கு. அசால்ட்டாக ஓடும் லட்சக்கணக்கில். அடுத்த செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டி. இப்போ பெட்ரோல் வேரியன்ட் மட்டும்தான் அதிகமாக நம்மளுக்கு கிடைக்குங்க. அதில் இது டீசல் வேரியன்ட், 2019 மாடல், சிங்கிள் ஓனர். வெறுமே வந்து உங்களுக்கு 87,000 கிலோமீட்டர்ஸ் தான் ரன் ஆயிருக்கு. ஃபேன்சி நம்பர், இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குங்க. இது வந்து 1160 பட்ஜெட் கோட் பண்ணுறாங்க. இதிலிருந்து ஒரு சின்ன நெகோஷியபிள் நம்மளுக்கு கிடைக்குங்க. வேரியன்ட் விங்களா? ZXங்க. ZX டாப் எண்டுக்கு சன்ரூஃப் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. திரும்பவும் ஒரு சின்ன செக்மெண்ட்டுக்கு வந்துடலாங்க. மாருதியில் இது ரிட்ஸ் VXI வேரியண்ட்டுங்க, 2014 மாடல். இது ஒரே ஓனரு, 40,000 கிலோமீட்டர் தான் ரன் ஆயிருக்கு. இதோட பட்ஜெட் கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 435 கேட்குறாங்க. இதிலிருந்து ஒரு சின்ன நெகோஷியபிள் நம்மளுக்கு வருங்க. அடுத்த சின்ன செக்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா ரெனால்ட் பல்ஸுங்க. இதுவும் கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் தான், 2012 மாடலு, டீசல் வேரியண்ட்டுங்க. இது பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனரில் இருக்குது. இது 1,10,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்குங்க. இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இது தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் இருக்குது. இது 3,20,000 கோட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இதிலிருந்து ஒரு சின்ன நெகோஷியபிள் நம்மளுக்கு கிடைக்குங்க. அடுத்த ஒரு ஃபோர்ட் ஃபிகோ. இது நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டி. ஃபோர்டு நான் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஃபோர்டு தான் இப்போ வந்து ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு ஈகோ ஸ்போர்ட்லேருந்து. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வேரியண்ட்டு. இது 2011 மாடலு. இது செகண்ட் ஓனரில் இருக்குது. இது ஃபுல் இன்சூரன்ஸ் இருக்குது. இது 70,000 கிலோமீட்டர்ஸாக ரன் ஆயிருக்கு. இது கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷனுங்க. இது வந்து 250 பட்ஜெட் கோட் பண்ணுறாங்க, 2,50,000 கோட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இதிலேருந்து ஒரு சின்ன நெகோஷியபிள் வரும். பட்ஜெட்டில் ஒரு கார் எடுக்கணுன்னா கண்டிப்பாக இதை ப்ரிஃபர் பண்ணிக்கலாங்க. அடுத்த செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரெனால்ட் குவிட்டுங்க. இது RXT டாப் மாடல் ஹில் கிளைம்பர். இது வந்து 2017 மாடலு. இது சிங்கிள் ஓனர், வெறுமே 33,000 கிலோமீட்டர்ஸ் தான் ரன் ஆயிருக்குங்க. இதோட பட்ஜெட் கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 450 வருது. இதிலிருந்து ஒரு சின்ன நெகோஷியபிள் வரும். இதில் இன்சூரன்ஸ் இல்லைங்க, போடுற மாதிரி இருக்கும். இதுவும் கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் தாங்க, பெட்ரோல் ஆட்டோமேட்டிக். எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் ஒன்ஸ் அகெயின் இது வந்து தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த பொங்கலுக்காக வந்து நம்ம வந்து ஆஃபீஸ் க்ளோஸ் பண்ணலைங்க. அந்த 3 நாளுமே நம்ம மண்டபத்தில் வந்து ஆஃபீஸ் ஓப்பனில் தான் இருக்கும். இந்த வண்டிகள் எல்லாமே இங்கே பார்க் பண்ணியிருக்கோம். ஸோ யாராவது நல்ல நாள் அன்னைக்கு நம்ம வண்டி எடுக்கணும், எல்லாமே லீவாக இருக்கும்னு யாரும் நினச்சிட வேண்டாம். கண்டிப்பாக இந்த ஆஃபீஸ் வந்துட்டு இந்த லீவ்லேயும் வந்துட்டு மண்டபத்தில், அதாவது லக்ஷ்மி நாராயணா கல்யாண மண்டபத்தில் எல்லா வெஹிக்கிள்ஸுமே பார்க் பண்ணியிருக்கு உங்களோட வசதிக்காக. ஸோ எல்லாரும் வரணும் அப்படிங்கிறது என்னோட வேண்டுகோளுங்க. ஓகே, அதே போல் யாரும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். மண்டபத்தில் போட்டிருக்காங்க, மறுபடியும் இது மேலே மாதிரியோ ஷார்ட் பீரியடில் திரும்ப எடுத்துடணும் அப்படின்னு நினச்சிட வேண்டாம். இது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு பர்மனெண்ட்டாக இங்கே இருக்கும். இது பர்மனெண்ட்டாக இது இங்கே இருக்குங்க, இந்த செட்டப் அப்படியே. ஆமாங்க, ராம்நகர்லேயும் ஆஃபீஸ் இருக்குங்க, இங்கேயும் செயல்படுங்க. இங்கே வந்து எப்பவுமே இருக்கும் அப்படிங்கிறது நம்மளோட ஆஃபீஸ் செயல்படுங்க. ஸோ இனி வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்கலாம். கண்டிப்பாங்க. இதே மாதிரி சூப்பரான கலெக்ஷன்ஸோட பொங்கல் முடிஞ்சு நான் திரும்ப வந்து உங்களுக்கு கண்டிப்பாங்க அவங்களோட மக்களுக்கான என்னென்ன செக்மெண்ட்ஸ் வேணுமோ எல்லாத்தையும் நம்மளும் வந்துட்டு அவங்க விரும்பினதை நம்ம கொடுப்போம்னு நான் நினைக்கிறேன். டெஃபினட்டாக மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார்.